ஆஃப் த மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி மாரல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். மாரல் சயின்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து பாலி இஸ் பொலைட் அப்படின்ற ஒரு லெசன் வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த லெசன் நம்ம பார்த்தாச்சு. அந்த லெசனோட புக்கில் இருக்க புக் எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் அப்படின்னா நோட் எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நோட் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அகத்தியரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அகத்தியர்? இதுக்கு முன்னாடி எப்போவாது இவரோட பெயராவது நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தமிழ் மொழி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உலகத்திலேயே வந்து சிறந்த மொழி எது அப்படின்னா தமிழ். சரிங்களா? ரொம்ப கஷ்டமான மொழி கூட தமிழ் தான். சரிங்களா? கஷ்டமான மொழி என்னது? தமிழ் தான் வந்து ரொம்ப கஷ்டமான மொழி. ஏன் வந்து தமிழை வந்து ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட். ஓகேவா? ஸ்டோரிலாம் கிடையாது, நிஜமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஒரு ஃபாரினர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டவர். ஓகேவா? எல்லா லாங்குவேஜ்லேயும் மாஸ்டர், அவருக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மோஸ்ட் ஆஃப் த காமன் லாங்குவேஜ் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து தமிழை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. தமிழ் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், ஏன் தமிழை கற்றுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்க ஒரு தமிழ் பண்டிட்டை போய் பார்த்துருக்காரு. ஒரு தமிழ் சொல்லி கொடுக்குற ஒரு தமிழ் ஆசிரியரை போய் பார்த்துருக்காரு. சரிங்களா? பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு வந்து தமிழ் கற்றுக்கணும்னு ஆசை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு தமிழ் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சரிப்பா நானும் உனக்கு சொல்லித்தரேன், நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அ ஆ இ ஈலாம் இருக்குது பார்த்தீங்களா, உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. உடனே இந்த ஃபாரினர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லெட்டர்ஸ்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு வந்து ரொம்ப நாலேஜ் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வேர்ட்ஸ்லேருந்தே சொல்லித்தர ஆரம்பிச்சிடுங்க, எனக்கு வந்து நான் அதெல்லாம் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவருக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு மொழியை கற்றுக்கிட்டா அதை முறையாக கற்றுக்கணும். அதுவும் தமிழ் மொழி அப்படின்றது ரொம்ப ப்ரெஷியஸ். அதை கற்றுக்கிறப்போ முறையாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த ஆசிரியருக்கு இருந்துச்சு. அதனால் தமிழ் மொழி வந்து எவ்வளவு சிறந்தது அப்படின்னு அவருக்கு வந்து எப்படியாவது உணர்த்தணும், அவரை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு வேர்டு வந்து சொன்னார். ஓகேவா? என்ன வேர்டு அப்படின்னா அடி அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அந்த அடி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து அந்த ஃபாரினர்கிட்ட சொல்கிறாரு. அடி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அளப்போம் பார்த்திங்களா, ஒரு அடி 2 அடின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் அடித்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை அப்படியே நோட் பண்ணிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபாரினரும் இந்த தமிழாசிரியரும் பேசிக்கிட்டே போகிறப்ப ஒருத்தர் திடீர்னு வந்து ஏமா குழந்தைய அடிக்கிற அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உடனே ஏமா குழந்தைய அடிக்கிற அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்த உடனே அவர் வந்து என்ன இங்கேயும் அதே அடின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், அடி அப்படின்றதுக்கு இந்த மாதிரி பீட்டிங், அடித்தல் அப்படின்ற ஒரு பொருளும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, சரி 2 மீனிங் இருக்கும் போல், சில வேர்ட்ஸுக்கெலாம் 2 மீனிங் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி அது அடித்தல் அப்படின்றத எழுதிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க பேசிகிட்டே போயிருக்கப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, நல்லா வேகமாக பைப்பில் தண்ணி அடி, இல்லாட்டினா வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதை கேட்டுட்டு என்ன தண்ணியை வந்து ஃபோர்ஸ்டாக வந்து புஷ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ்டாக நம்ம வந்து பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கும் வந்து அடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடின்றதுக்கு இந்த ஒரு மீனிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உடனே வந்து இந்த தமிழ் ஆசிரியர் இன்னும் கொஞ்சம் தூரம் போனவொடனே அந்த தமிழ் ஆசிரியரோட ஸ்டூடெண்ட் வந்திருக்கார். வந்தவொடனே அவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்களுடைய திருவடிகளை நான் என்ன பண்ணுறேன், வணங்கணும், எனக்கு அதுக்கு வந்து அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுமதியை வாங்கி அந்த தமிழாசிரியரோட காலை தொட்டு கும்பிட்டு வணங்குறாரு. அப்போ இந்த இடத்துலையும் அடின்ற வார்த்தை வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அடினா பாதம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, இதே மாதிரி பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி போகிறப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்னோட காசு என்ன பண்ணுச்சு, இங்கே கீழே அடியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது, இங்கேயும் ஒரு அடி இருக்கா அப்படின்னு பார்த்தா அடியில் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? அப்போ இங்கேயும் ஒரு அடி இருக்குது, அப்போ அடினா கீழே அப்படின்னு ஒரு மீனிங்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அதையும் ஒரு நோட் பண்ணிக்கிறார். அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அடி அப்படின்ற ஒரு சின்ன வேர்டுக்கு இத்தனை மீனிங் இருக்கா, அப்போ தமிழ் மொழி அப்படின்றது எவ்வளவு ஒரு உயர்ந்த மொழி அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழை முறையாக கற்றுக்கிறார். சரிங்களா? அப்போ ஒரு சாதாரண ஒரு அடின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பொருள் இருக்கிறப்போ தமிழ் மொழிக்குள்ளே எவ்வளவோ உண்மைகள் வந்து பொதிந்திருக்கு, நம்ம அதை எதையுமே கண்டுக்கிறதில்ல. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் நம்ம தமிழ் மொழிக்காக, நம்மளுடைய மதர் டங் இல்லைங்களா, அதுக்காக இவங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகத்தியரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சிவன் பார்வதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு திருமணம் நடந்தது, நம்ம வந்து நேராக போகலை. சரிங்களா? ஆனால் இது வந்து இதிகாச புராணங்களில் எழுதப்பட்ட ஒரு உண்மை. அப்போ வந்து
சிவன் பார்வதி சிவசக்தி திருமணம் வந்து நடந்துச்சு. அப்போ திருமணம் வந்து நடக்கிறப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா தேவர்களும் வருவாங்க. கரெக்டாக 3,00,00,000 தேவர்களும் வருவாங்க. எல்லாருமே எந்த திசையை நோக்கி போனாங்க அப்படின்னா வட திசை நோக்கி போனாங்க. எந்த திசையை நோக்கி போனாங்க? வடக்கு திசையை நோக்கி போகிறப்போ என்ன பண்ணார்? அகத்தியர் மட்டும்தான் தென் திசையை நோக்கி போனார். தமிழகத்தை நோக்கி வந்தார். தமிழகத்தை நோக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து சிவசக்தி திருமணத்தை பார்த்து மகிழ்ந்தவர் அவர் தான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து சிவசக்தியோட திருமணத்தை பார்த்து மகிழ்ந்த ஒருவர் அகத்தியர். இது அவருக்கான ஒரு சிறப்பு. சரிங்களா? அவர் எழுதின நூல் என்ன நூல் அப்படின்னா அகத்தியம் அப்படின்றது தான் அவர் எழுதின நூல். அவர் எழுதின நூல் என்ன நூல்ப்பா? அகத்தியம் அப்படின்றது தான் அவர் எழுதின நூல். அகத்தியர் எழுதிய நூல் அகத்தியம். ஓகேவா? தொல்காப்பியர் எழுதிய நூல் எது? தொல்காப்பியம். சரிங்களா? ஓகே. இவரோட ஒய்ஃப் வந்து இவரோட மனைவி யார் அப்படின்னா லோபாமுத்திரை. லோபாமுத்திரை அப்படின்றவங்க இவருடைய மனைவி. சரிங்களா? ராமர் வந்து வனவாசம் போனார் இல்லைங்களா? அப்போது வந்து போகிறப்போ ராவணன் கூட எதிர்த்து அவர் வந்து போராடணும், போர் புரியணும் இல்லையா? அப்போ அவருக்கு தேவையான நல்ல ஆயுதங்கள் எல்லாமே கொடுத்தது யார் அப்படின்னா அகத்தியர் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. சரிங்களா? இவரை என்னென்னலாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா மாதவ முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மா அப்படின்னாவே பெரிய அப்படின்னு தான் அர்த்தம். மாமனிதர். இவர் வந்து ரொம்ப பெரிய மாமனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மா அப்படின்னாவே பெரிய அப்படின்னு அர்த்தம். மா தவ முனிவர் அப்படின்னா அதிக காலம் வந்து தவம் செய்தவர். நிறைய தவம் செய்து என்ன பண்ணியிருக்காரு? கடவுள்கிட்ட இருந்து வரம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவரை மாதவ முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. திரு அப்படின்னாவே மரியாதைக்குரிய சொல்லு தான். ஓகேவா? திரு அப்படின்னாவே மரியாதைக்குரிய சொல். அதனால தான் சொல்லும்போது நம்மளுடைய திரு அப்படின்னு போட்டு இப்போ அப்பாவோட பேர்னா திரு செல்வகுமார், அம்மாவோட பேர்னா திருமதி அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அமரமுனி. அமரமுனி அப்படின்றதும் இவருடைய சிறப்பு பெயர் தான். இவர் வந்து ரொம்ப சித்த மருத்துவத்தில் ரொம்ப கை தேர்ந்தவராக இருப்பார். சரிங்களா? சித்த மருத்துவம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதில் ரொம்ப வல்லவராக இருப்பார். இவருக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி வந்து இருப்பார். நிறைய வந்து மருத்துவ முறைகளையும் எழுதி வச்சுட்டு போனவர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1000. இப்போ நமக்கு வந்து டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம வந்து ஹார்ட்டு கூட டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் இதெல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர் யார்? அகத்தியர். அந்த அகத்தியம் அப்படின்ற நூலில் நிறைய எழுதப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி போர்லாம் புரிவாங்க பார்த்தீங்களா? ஸோ 2 கிங்குக்கு இடையில் சண்டை போட்டு போர் புரியிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ் நூல்கள், தமிழ் ஓலைச்சுவடிகளை தான் எரிப்பாங்க. ஓகேவா? தமிழ் மக்கள் வந்து என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஓலைச்சுவடியில் ஒரு யானைக்கு மதம் முடிச்சிச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஒரு யானைக்கு மதம் முடிச்சிச்சுன்னா தெரிச்சு ஓடுவோம், தள்ள தெறிக்க ஓடுவோம், இந்த யானை கண்ணிலே படாமல் ஓடுவோம். ஆனால் ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா அதுக்கு என்ன மருந்து கொடுத்து அதை அப்போவே சரி பண்ணணும் அப்படின்றதும் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட விஷயம். இது நம்ம யாருக்குமே தெரியாது. நீங்கள்லாம் சொல்லணும், நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? 4th ஸ்டாண்டர்ட் தானே நம்ம படிச்சிருக்கோம். எங்களுக்கு போய் அகத்தியம்லாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ அப்போ அந்த அளவுக்கு தமிழ் வந்து ரொம்ப சிறந்த மொழி. அதை நம்ம யாருக்குமே தெரியாது. எப்போவுமே ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிட்டா நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ தமிழ் அப்படின்றது நம்ம தாய்மொழி, நம்ம தாய்கிட்டேருந்து வந்த மொழி. வீட்டில் அழகாக எல்லாரும் பேசுகிறது நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இதே நம்ம வேறு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த அவருடைய நூலில் நிறைய சித்த மருத்துவ முறைகள் வந்து அதிகமாக வந்து எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா அகத்தியர்களோட சிறப்பு என்னென்னா அகத்தியர் வந்து தண்ணி மேலே படுத்தபடியே வந்து தவம் புரிவாராம். தண்ணி மேலே நம்மளால் படுக்க முடியுமா? உள்ளே போயிடுவோம். ஆனால் தண்ணி மேலே படுத்திருந்து கடும் தவம் புரிந்து நிறைய வரம் சக்தியெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து பெற்றிருக்காரு. சரிங்களா? என்ன பண்ணியிருக்காரு? தண்ணி மேலே தவம் புரிந்தவர். அகத்தியர் வந்து தண்ணி மேலே தவம் புரிந்தவர். இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ராவணன் இருக்கான் இல்லையா? ராவணன் இருந்தார் இல்லையா? ஸோ அவர் வந்து ஒரு பெரிய சக்திசாலி, பயங்கரமான தீவிர சிவபக்தர். ராவணன் அப்படின்றவங்க பயங்கரமான அதி தீவிர சிவபக்தன். ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தன் யாருமே இருக்க முடியாது. ஆனால் அவனை அழித்தது ஒரே ஒரு கெட்ட குணம். என்ன குணம்னா கர்வம் தலைகணம் அப்படின்ற ஒரே ஒரு கெட்ட குணத்தினால ராவணன் வந்து அழிந்தான். ஸோ ஒரு மனுஷன்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கலாம், 100 குட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், மாரல் வேல்யூஸ் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு சின்ன கெட்ட குணம் அவனை அழிச்சிடும். சரிங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ராவணன். சரிங்களா? ஸோ அந்த ராவணனோட அவைக்கு போய் அந்த ராவணனையே வந்து பாட்டு பாடி ஜெயித்தவர் தான் அகத்தியர். அந்த ராவணனையே போர்லாம் செஞ்சு ஜெயிக்கலை, பாட்டு பாடி அவரோட இசைத்திறமை ப்ளஸ் இலக்கியம் அந்த தமிழ் புலமையால் ஜெயித்தவர் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் எல்லாமே 1000 காலத்துக்கு முன்னாடியே எழுதி வச்ச ஒரு மனுஷன் தான் அகத்தியர். சரிங்களா. அப்போ அகத்தியர் அப்படின்றவர் ஒரு சாதாரண நம்மளை மாதிரி வாழ்கிற மனுஷன் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மகாமுனி. அதனால தான் அவரை சொல்கிறாங்க மாமுனி, தவமுனி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகேப்பா. ஸோ அகத்தியரை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பாலி இஸ் பொலைட் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த லெசனோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொலைட். பொலைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொலைட் அப்படின்னா ரொம்ப கண்ணியமாக பணிவாக ஹம்பலாக இருக்கிறது தான் பொலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பிஹேவியர். பிஹேவியர்னால் நம்மளுடைய நடவடிக்கைகள். ஓகேவா. ஸோ பெரியவங்களை பார்த்தா நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் பிஹேவியர். ஓகே. நெக்ஸ்ட்டு க்ரீடி. க்ரீடி அப்படின்னா பேராசை. சரிங்களா. க்ரீடி அப்படின்னா பேராசை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ப்ளசண்ட். ப்ளசண்ட் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பிஸி. பிஸினா எப்போவுமே வந்து ஹரிபரி வேலை பார்த்துட்டே இருப்போம் பார்த்தீங்களா, எப்போவுமே பிஸியாக. அப்போ வீட்டில் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா. அதுதான் பிஸி அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பொலைட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா? பொலைட். செகண்ட் ஒன் பிஹேவியர். ஓகே. தேர்ட் ஒன் க்ரீடி. ஃபோர்த் ஒன் ப்ளசண்ட். ஃபிஃப்த் ஒன் பிஸி. ஓகே. நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு இம்பொலைட். ரயில்வே ஸ்டேஷன் தான் உங்களுக்கு தெரியும். இம்பொலைட் அப்படின்னா ஹம்பிளாக இல்லாமல் ரொம்ப ரூடாக ரஃப்பாக இருக்கிறது தான் இம்பொலைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராட்டப். ப்ராட்டப்னா வளர்றது. ஓகேவா. ஐ பார்ன் அண்ட் ப்ராட்டப் இன் ட்ரிச்சி. ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட்டப் இன் ட்ரிச்சி. நான் ட்ரிச்சியில் தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் ப்ராட்டப் அப்படின்னா வளர்க்கிறது. லாங்குவேஜ். லாங்குவேஜ் அப்படின்னா மொழி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நிறைய லாங்குவேஜ் வந்து கற்றுக்கலாம். ஒரு சாதாரண மனுஷனால் மேக்ஸிமம் 5 லாங்குவேஜ் வந்து பேச எழுத கற்றுக்க முடியும். ஒரு மனுஷனால் எவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்க முடியுமா? 5 லாங்குவேஜ் வந்து பேச எழுத கற்றுக்க முடியுமா? சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு எவ்ரிவேர். எவ்ரிவேர்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அப்படின்னு அர்த்தம். காட் இஸ் எவ்ரிவேர். ஓகேவா. கடவுள் எல்லா இடத்துலையுமே இருப்பார். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் ரயில்வே ஸ்டேஷன், அண்ட் தென் இம்பொலைட், brought up, language, and then last one everywhere. ஓகே. இப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். பொலைட். ஃபர்ஸ்ட் ஒன் பொலைட். செகண்ட் ஒன் பிஹேவியர். தேர்ட் ஒன் க்ரீடி. ஃபோர்த் ஒன் ப்ளசண்ட். பிஸி. ரயில்வே ஸ்டேஷன். இம்பொலைட். brought up. லாங்குவேஜ். லாஸ்ட் ஒன் எவ்ரிவேர். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் நம்ம பார்க்கலாம். ஓகேவாப்பா. ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் அ கேர்ள் இஸ் பாலி? பாலி என்ன மாதிரியான பொண்ணு? ஸோ புக்கில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்க வேணாம், இதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் அ கேர்ள் இஸ் பாலி? பாலி என்ன மாதிரியான பொண்ணு? பாலி இஸ் அ பொலைட் கேர்ள். ரொம்ப ஹம்பிளான கண்ணியமான குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பாலி இஸ் அ பொலைட் கேர்ள். ஓகே. நெக்ஸ்ட்டு, how do you behave in public places? How do you behave in public places? Public placeலாம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? we must behave politely in public places. public placesலாம் ரொம்ப பொலைட்டாக பிஹேவ் பண்ணணும். we must behave politely in public places. ஓகே. நெக்ஸ்ட், who is a rude person? rude person அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? a person who is not polite is rude person. ஸோ ரொம்ப பொலைட்டாக இருக்க பர்சன், இம்பொலைட்டாக இருக்க பர்சன், எப்போ பார்த்தாலும் பேர்ட் வேர்ட்ஸ் பேசிட்டு ரொம்ப பேட் ஹேபிட்டாக இருக்கிறவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஓகே. who is a rude person? a person who is not polite is rude person. ஓகே. கொஷின் ஆன்சர்ஸ் இப்போ ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா. டோட்டலி 3 கொஷின்ஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் அ கேர்ள் இஸ் பாலி? பாலி என்ன மாதிரியான குழந்தை? பாலி இஸ் அ பொலைட் கேர்ள். பாலி வந்து ரொம்ப பொலைட்டான கேர்ள். ஹவு டு யூ பிஹேவ் இன் பப்ளிக் பிளேசஸ்? ஸோ பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்? வி மஸ்ட் பிஹேவ் பொலைட்லி இன் பப்ளிக் பிளேசஸ். ஸோ பப்ளிக் பிளேசஸில் ரொம்ப பொலைட்டாக பிஹேவ் பண்ணணும். ஹூ இஸ் a rude person? a person who is not polite is rude person. a person ரொம்ப பொலைட்டாக இல்லாத இம்பொலைட்டாக இருக்கிறவங்கள தான் நம்ம ரொம்ப ரூட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தாலும் ரொம்ப சிடு மூஞ்சியாக இருக்கிறவங்கள ரொம்ப ரூடாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் the person who is not polite is rude person. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா பாலி இஸ் பொலைட் அப்படின்ற லெசனோட
நோட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு சரிங்களாப்பா. ஓகே, இதெல்லாமே நீங்கள் எழுதி படிங்க சரிங்களா. தனியாக ஒரு நோட்டு போட்டு டிக்டேஷன் வேர்ட்ஸ்லாம் ஒவ்வொரு லெசனுக்கும் நீங்கள் ஸ்கூலில் எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. அப்போ தான் உங்கள் எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.